கடைசியாக கடந்த 2020ஆம் ஆண்டு ரயில் கட்டணத்தில் மாற்றம் செய்திருந்த நிலையில் தற்போது ரயில் கட்டணத்தை ரயில்வே சிறிய அளவில் உயர்த்தி அறிவித்துள்ளது. அதன்படி 500 கிலோமீட்டருக்கும் மேலான நீண்ட தூர பயணங்களுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 500 கிலோமீட்டருக்கு மேல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 50 காசு வீதம் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மெயில் மற்றும் விரைவு ரயில்களில் குளிரூட்டப்படாத வகுப்பு பயண கட்டணம் கிலோமீட்டருக்கு 1 காசு வீதமும், 7சி வசதி பயண கட்டணம் கிலோமீட்டருக்கு 2 காசு வீதமும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் புறநகர் ரயில் டிக்கெட், சீசன் டிக்கெட் கட்டணம் ஆகியவற்றில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் கோயிலில் நகை பணம் தொலைந்த விவகாரத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அவர் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்டதற்கான காயங்கள் அவரது உடலில் காணப்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இந்த வழக்கில் சட்டப்பிரிவுகள் மாற்றப்பட்டு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து இளைஞர் அஜித்குமார் காவல் மரணம் தொடர்பாக பிரபு, ஆனந்த், கண்ணன், ராஜா, சங்கரமணிகண்டன் மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய 6 காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே அஜித்குமார் மரண வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. காவல்துறையினர் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று வழக்கை விசாரித்து வரும் நீதிபதிகள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அஜித்தின் தாய் அளித்த புகார் தொடர்பாக இதுவரை வழக்கு பதியப்படவில்லை ஏன் என்பது குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மிளகாய் பொடி அஜித்தின் பிறப்புறுப்பிலும் வாய் காதுகளிலும் போடப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித் என்பவர் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக அவரது தாயார் புகார் அளித்திருந்த நிலையில் இந்த விசாரணையானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வரும் நிலையில் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை, அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். $50 லட்சம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரப்படுவதாக சிலர் பேரம் பேசியுள்ளனர் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அஜித்தின் தாயார் புகார் கொடுத்தும் ஏன் அது தொடர்பான வழக்கு பதியப்படவில்லை என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இனி எந்த காவல்துறையினரும் இதுபோல நடந்து கொள்ளக்கூடாது என்று நீதிபதிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து அரசு தரப்பில் உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த விசாரணையின் போது அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கால அவகாசம் தேவை என்றும் அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல், பண்பாடு, மொழி, பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு இருக்கு. சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு இருக்கு. அது புறக்கணிக்கப்படுது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கிறதில்லை. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது. பள்ளி கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது. ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதை இன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். நீட் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்வி கனவு சிதைக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையா மட்டுமே இருக்கு. தமிழுக்கு வெறும் 113 கோடியும், சமஸ்கிருதத்துக்கு 2532 கோடியும் ஒதுக்கி இருக்காங்க. தமிழுடைய வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாம திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற காரணத்தினாலே தெரியல, தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரை என்ற பேரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதிகளோட கூட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலவற்றை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வெறும் அரசியல் கொன்சனாக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த இது. இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படணும். இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம். அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புகிறவங்க இணையலாம், திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க. மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களில் சிலர் கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையான நோக்கம் என்னன்னா, கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும். பாஜகவோட அரசியல் படையெடுப்ப, பண்பாட்டு படையெடுப்ப, தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கும் பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை. அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு உரையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்லுங்க, ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது, எப்படியெல்லாம் கொடுமைக்கு ஆளாகிறதெல்லாம் சொல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நினைவுபடுத்தி துண்டு பிரசுரம் மூலமாக கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்க இருக்கு. அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணி நிலைய இருக்கு. நிச்சயமா நிச்சயமா இப்ப இல்ல தயாராக ரொம்ப நாளாச்சு. என்ன தவறு செய்றாங்க? வந்தோட ஆக்ஷன் எடுத்துருவேன். எப்போ தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிக நடவடிக்கை எடுத்திருக்கோம். சொல்லப்போறோம், நிச்சயமா சொல்ல போறோம். விருப்பம் உள்ளவங்க சேர்க்க போறோம், கட்டாயப்பட்டு சேர்க்க போறது கிடையாது. சேர்க்க விருப்பம் சொல்ல போறதா சேர மாட்டாங்க இருந்தாங்களாம். ஆனால் அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம். அவர் இப்போதான் மக்களை சந்திக்க போறாரு. இப்போதான் மக்களை சந்திக்க போறாரு. நாங்கள் மக்களுக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம், வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். அவ்வளோ தேர்தல் பரப்புரை உண்டு, உறுப்பினர் சேர்ப்பு உண்டு, ஒன்றிய அரசு சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளும் உண்டு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளையும் சொல்ல இருக்கோம். எதிர்கட்சி புரியல. அது அங்கே இருக்கிற சூழ்நிலை பொறுத்திருக்கு. அவங்க ஒருக்கா படிச்சிருக்கோம். அவங்கள்ட்ட அவங்க சூழ்நிலை தவிர போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் வச்சு போவேன். அது வந்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அவங்க உட்காந்து பேசுவோம். அதை சமாளித்து கொண்டுதான். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலையும் இருக்குது. அதனால் கலந்து தான் செய்யணும்.
எல்லாத்தையும் வரிசைப்படுத்தலாம். அதான் நீ கேட்டவங்க நம்ம சொல்லியிருப்பேன். நாளை உங்களுக்கு திட்டம், அது தேர்தல் வாக்குறுதி கிடையாது இல்லையா, அது நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம், அது தேர்தல் வாக்குறுதி இருக்குது, அதை வந்து கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றணும். 20% மிச்சம் இருக்குது. அதையும் விட்டு போனதாகும். அது அவங்க தவறாக படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவற விட்டுட்டாங்க. அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம். அதனால் அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம், கட்டணமில்லா பயணம் பண்ணுறாங்களே, அது ஒரு பெரிய திட்டம். அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், பள்ளிக்கு ஆரம்பப்பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய், அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்குது. எதை சொல்கிறது எதை பண்ணுறது இல்லை. போவோம், வாய்ப்பு கிடைக்குமா போவோம். ஆமாம், அதனால் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சட்டமன்றத்தை குறித்து 1.5 மணி நேரம் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சிகளையும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 230 நிச்சயமாக இதே அறிவாளர்கள் எல்லாரும் நினச்சி செஞ்சுருக்கேன். திட்டத்தின் மூலமாக பயிற்சி கொடுத்து மூலமாக இன்றைக்கு கூட ஒரு நியூஸ் பெரிய நியூஸ் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரா 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம். 3 லட்சம் பேருக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லாரும் 20,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா சம்பளம் தான் வேலை வாய்ப்பு சேர்ந்துருக்கிறோம். சார் நாங்கள் டார்கெட் கொடுத்துருக்கோம். 30% ஒரு தொழில் சேர்க்கணும் கொடுத்துருக்கோம். எல்லாம் எங்கள் அரசில் 30ல் 40% சேர்ப்போன்ற கொடுத்துருக்கோம். நாங்கள் ஏற்கனவே 200 சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி தான் வருவோம். அஜித்குமார் காவல் மரண வழக்கில் மனிதாபிமானமில்லாத அறமற்ற துறையாக காவல்துறை நடந்து கொள்வது அம்பலமாகி உள்ளதாக கூறியுள்ளார். தமிழக அரசு முதலில் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது என்றும், தாவேக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் அழுத்தம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தலையீட்டிற்கு பிறகே காவல்துறை தனது நடவடிக்கைகளை தொடங்கியது என்று விஜய் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் 24 பேர் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில், அந்த 24 பேரின் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விரைந்து விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் விஜய் கூறியுள்ளார். இத்தகைய கொடூர சம்பவங்கள் இனி ஒருபோதும் நடைபெறாது என்று தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் செய்யப்பட்டதைப் போல காசாவிலும் போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். இதற்கான பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பான ஆலோசனை நடத்துவதற்கு அடுத்த வாரம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது காசா போர் நிறுத்த ஒப்பந்த அம்சங்கள் இறுதி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. இதனிடையே காசாவின் மேற்கு பகுதியில் புகழ்பெற்ற கடலோர உணவகத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 20 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக நேரில் பார்த்தவர்களும் மீட்பு படையினரும் தெரிவித்தனர். ஆந்திராவில் மனு நீதி நாள் நிகழ்ச்சியில் குண்டூர் மாவட்டத்தில் 8 வயது சிறுவன் யஷ்வந்த் கல்லூரி ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தார். மனுவில், என் தாய் குண்டூர் அரசு மருத்துவமனை முன்பு ரவுடி வண்டியில்
டிஃபன் வியாபாரம் செய்து வருவதாகவும் மாநகராட்சியினர் கடையை மூடிவிட்டதாகவும் தெரிவித்தார். இதனால் உணவு கூட சாப்பிட முடியாமல் இருப்பதாக தெரிவித்தார். இந்த நிலையில் மனு கேட்டு அறிந்த மாவட்ட ஆட்சியர் நாகலட்சுமி உடனடியாக நகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு கடையை மீண்டும் திறக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சிறுவன் யஷ்வந்த் மற்றும் தாயார் ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே வசிந்து வந்தா நாகபூசணம் என்பவர் அவனது அண்ணன் மாரப்பாவிற்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துள்ளார். கடனை திருப்பி கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் மாரப்பாவை நாகபூசணம் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்ததாக கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு ஹோசூர் கூடுதல் மற்றும் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சந்தோஷ் தீர்ப்பு வழங்கியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்கா பழப்பண்ணையில் மருத்துவ குணம் வாய்ந்த அரிய வகை ஊட்டி பச்சை ஆப்பிள் சீசன் களை கட்டியுள்ளது. கொத்து கொத்தாக குலுங்கும் பச்சை நிற ஆப்பிள்களை பார்வையாளர்களையும் ஆர்வலர்களையும் கவர்ந்துள்ளது. மற்ற ஆப்பிள் வகைகளை விட தனித்துவமான நிறம் மற்றும் அதிக புளிப்பு சுவையுடன் இருக்கும் இந்த பழம் தற்போது பெருமளவில் விளைந்து வருகிறது. ஆனால் இம்மரங்கள் அழிவை நோக்கி செல்வதால் பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் இந்த நாளை வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். நமது நாட்டை டிஜிட்டல் ரீதியாக அதிகாரம் பெற்ற மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய சமூகமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக டிஜிட்டல் இந்தியா தொடங்கப்பட்டதாக கூறியுள்ள பிரதமர் மோடி தற்போது இந்த திட்டம் மக்கள் இயக்கமாக மாறியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தால் இந்தியா பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது என்றும் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற துறைகளும் இந்த திட்டத்தால் பயனடைந்துள்ளது என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்ட பணிகளின் கீழ் டிக்கெட் கவுண்டரில் கண்ணாடி பொருத்தும் போது கண்ணாடி தவறி கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பணியில் ஈடுபட்டிருந்த பீகார் மாநில தொழிலாளர்கள் உட்பட 9 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் ஒருவருக்கு மட்டும் முகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து 9 பேருக்கும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஆயந்தூர் பகுதியை சேர்ந்த ஆரோக்கிய அனுஷியா என்ற சிறுமி விளையாடும் போது தவறி கீழே விழுந்து முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறுமிக்கு விழுப்புரம் மாவட்ட KPY பாலா நற்பணி மன்றத்தினர் மூலமாக 1 லட்சம் ரூபாய் வழங்கி தண்டுவட அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பின்னர் சிறுமியை நேரில் பார்த்து நலம் விசாரித்த பாலா 3 லட்சம் ரூபாய் செலவில் சிறிய அளவிலான புதிய வீடு கட்டி கொடுத்துள்ளார். அண்ணங்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஃபாதர் மூலியமாக தான் எனக்கு ஹெல்ப் வந்துச்சு. பாலா அண்ணா தான் எனக்கு வீடு கட்டி விட்டாரு. பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க. பாலா அண்ணாக்கு ரொம்ப நன்றி. எனக்கு முதல்ல ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதுமாரி கூணா இருந்தது. இதுமாரி பாலா அண்ணிட்டு போய் மாரி ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. சரிம்மா நான் உனக்கு பண்ணித்தரேன் சொன்னார். சரிம்மா சொல்லி ஒரு மேடம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லி இது மாதிரி சொன்னாங்க. சரிம்மா உனக்கு பண்ணித்தரேன், வீடுலாம் கட்டித்தரேன் சரிம்மா சொன்னாங்க. சரின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அப்புறமா நாங்கள் இது பண்ணோம், வீடுலாம் கட்டி கொடுத்தாங்க அவங்க. சென்னை சித்தாலாம்பாக்கம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 90 சவரன் தங்க நகைகள், 2 வைர நகைகள், வெள்ளி பொருட்களை மர்ம நபர் ஒருவர் திருடி சென்றுள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர். விசாரணையில் ஆரோக்கியதாஸ் என்பவர் நகைகள் திருடியது தெரிய வந்தது. அவரிடம் இருந்து நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தனிப்படை போலீசாரை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் வெகுவாக பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் பொது கழிப்பிடத்தின் நிலை என்னவாக இருப்பது குறித்து இன்று நாள் முழுவதும் நியூஸ் 7 கலாய்வு மேற்கொண்டும். அந்த அடிப்படையில் கோவையில் இந்த பொது கழிப்பிடத்தின் நிலை என்னவாக இருப்பது குறித்து நாம் கலாய்வு மேற்கொண்ட போது புறநகர் பகுதியில் மிகுந்த மோசமாக இருந்தது. அதே போல் மாநகர பகுதிகளும் பொது கழிப்பிடங்கள் நிலை என்பது மிக மோசமான நிலையில் இருந்தது. பல இடங்களில் துர்நாற்றம் வீசி கழிப்பிடங்கள் பராமரிப்பின்றி காணப்படக்கூடிய நிலையும் நம்ம காட்சிப்படுத்தியிருந்து ஒளிபரப்பியிருந்தோம். அந்த வகையில் தான் நாம் குறிப்பாக கோவை சிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட
சிஎம்சி காலனி பகுதியில் இந்த பகுதியில் கூடி வந்திருந்தோம். குறிப்பாக இந்த இடத்தை ஏன் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக நீண்ட காலமாக இந்த பகுதி வந்து தூய்மை பணியில் வசிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஊர் முழுவதும் பல்வேறு இடங்களில் தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுடைய தங்கியிருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த பொதுக்கழிப்பு பயன்படுத்தக்கூடிய பொதுக்கழிப்பு மிகுந்த துர்நாற்றத்தோடு இருக்குது. இதை மிகுந்த மோசமாக இருக்கிறது, துர்நாற்றம் விஷயம் என்பது குறித்து அந்த மக்களுடைய கருத்துக்களோடு காட்சிகளோடு நம்ம ஒளிபரப்பியிருந்தோம். அந்த வகையில் தற்போது அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் இங்கே நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து முழுமையாக அந்த தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்போது முழுவதுமாக சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இது குறித்து பேசுகிறக்க இந்த பகுதி மக்கள் இருக்காங்க. வணக்கம். காலையில் நாங்கள் வந்திருந்தோம், இப்போ தூய்மைப்படுத்தி பண்ணிட்டு இருக்கேன். என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ வந்து நியூஸ் 7 வந்ததுனால மக்கள் அங்கே இருக்கிற அதிகாரிக, அதாவது மாநகராட்சி அதிகாரிகள் அவ்வளோ பேரும் வந்து இங்கே இருந்துட்டு இப்போ வந்து ஆசிட் ஊற்றி எல்லாம் பெனாயில் ஊற்றி எல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணுற போது இந்த மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசார அவங்க வந்து உங்களையும் வாழ்த்துறாங்க. வந்து இது ஏற்பாடு பண்ணி கொடுத்த தம்பி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவருக்கும் நாங்கள் எங்களது காலனியில் மகளிர் சார்பாகவும் நாட்டாண்மை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறோம். இன்னும் அடிப்படை வசதி இங்கே எல்லாமே குறைவு. இப்போ வந்து இன்னும் லைட் இல்லை. அவங்க வந்து மனசார குப்பையிலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களை எப்படியாவது இந்த இடத்துல கோபுரத்துக்கு கொண்டுட்டு வரணும். ஆனால் ஒவ்வொரு தடவை அவங்க பார்க்குற போது கண்ணில் கண்ணீர் தான் வந்துட்டு இருக்குது. இது வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நியூஸ் 7 இதோட விட்டுறக்கூடாது. இன்னும் நீங்க மென்மேலும் இந்த இதுக்கு அடிக்கொருக்கா வாங்க, வந்து மக்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்கனால அவங்க குறைவைய நிறைவு செய்யறதுக்கு எங்க சட்டமன்ற உறுப்பினர் என்னைக்குமே தயாரு. இப்போதைக்கு எங்களுக்கு கொஞ்சம் மனசு திருப்திங்க, சரிங்களா? இப்போதைக்கு எல்லாத்தையும் ஜாவர்கள்லாம் வந்து எங்களுக்கு மனசு கொஞ்சம் இதுங்க, கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. இனிமேல் வந்து இந்த அடிப்படை வசதிகளும் எங்களுக்கு நீங்கள் தான் எல்லாம் செஞ்சு தரணுங்க. ரெகுலராக வந்து இதே மாதிரி எங்களுக்கு தூய்மையோடு இருக்கு. நாங்களும் குழந்தை குட்டிகள் ஊருக்கே ஒரு பிரச்சனைனா நாங்கள் போய் நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் வந்து நிற்கலைங்க, சரிங்களா? ஒருத்தர் கதவை தட்டி எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் போய் யாருக்கிட்ட நாங்கள் நிற்க முடியுங்களா? வேலைக்கு போயிட்டு வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிச்சு மறுபடியும் போகிறோம். ஒரு லைட் வசதியில் கேமரா வசதி நைட்டு எல்லாம் குழந்தை குட்டிகளை வச்சு நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். இதுவெல்லாம் உங்களுக்கு தாங்குமே சொல்கிறேங்க. தக்க நடவடிக்கை எடுத்து நல்ல விதமாக செஞ்சு கொடுக்கணும். இப்போ இந்த மக்கள் குறிப்பிட்டது போல மிக நீண்ட காலமாக துர்நாற்றத்தோடு நீங்கள் வசித்துக்கொண்டோம். இன்று பொதுக்கழிப்பிடத்தில் இந்த தூய்மைப்படுத்தி தற்போது அதை சுகாதாரமான ஒரு கழிப்பிடமும் மாற்றிருக்கிறாங்க. இன்னும் வருகாலங்கள் அதில் சேதமடைந்த அந்த கழிப்பிடத்தினுடைய பல்வேறு விஷயங்களை அவங்க பராமரிக்கணும். அதே போல் இன்று மட்டும் விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து இந்த கழிப்பிடத்தை சுகாதாரமாக வைத்துக் கொள்வதற்கு தினமும் அதிகாரிகள் மேற்பார்வையில் தூய்மை பணிகளை வந்து சுத்தம் செய்யணும்னு கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அடிப்படை வசதி நிறையா இருக்குது, அதையும் தீர்த்து கொடுக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இது போன்ற கோவையில் பல்வேறு இடங்களில் கழிப்பறைகள் சுகாதாரமன்றே காணப்படுகிறது. எனவே இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் மேற்பார்வையோடு முழுவதுமாக இருக்கக்கூடிய கழிப்பிடங்களையும் தினமும் பராமரித்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த கோவை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் மாரியப்பனுடன் பிரசாந்த். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரி குறைப்பு மற்றும் கடன்களை அதிகரிக்க வகை செய்யும் சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார். பிக் பியூட்டிஃபுல் பில் என்று அந்த மசோதாவை அதிபர் ட்ரம்ப் உயர்வாக பேசி வருகிறார். இந்த மசோதா விவகாரத்தில் ட்ரம்புடன் தொழிலதிபர் எலான் மஸ்குக்கு மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டால் நாட்டின் கடசுமை இதுவரை இல்லாத வகையில் அதிகரிக்கும் என்று எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இதனால் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டால் அமெரிக்கா பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கப் போவதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார்.